இப்போ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நம்ம உபநிடதங்கள் தூக்கத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? இங்கே தான் விஷயமே இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. குறிப்பா மாண்டூக்கிய உபநிடதம் மனுஷனோட கான்ஷியஸ்னஸ்க்கு 4 ஸ்டேஜ் இருக்குன்னு ரொம்ப டீப்பா விளக்குது. முதல் நிலையோட பேரு ஜாக்ரத், அதாவது முழிப்பு நிலை. இதுதான் இப்போ நான் பேசுறத நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த உலகத்தை நம்ம சென்ஸ் மூலமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டேஜ். ரெண்டாவது நிலை ஸ்வப்னா, அதாவது கனவு காண்கிற நிலை. தூக்கத்துல நம்ம கான்ஷியஸ்னஸ் வெளி உலகத்துல இருந்து விலகி நம்ம உள் உலகத்துக்குள்ள டிராவல் பண்ணுது. இங்கே நம்மளோட கண், காது, மூக்கு எதுவும் வேலை செய்யாது. ஆனா மனசு மட்டும் முழிச்சிருக்கும். நம்ம மனசு அதோட பழைய நினைவுகளையும் ஆசைகளையும் வச்சு ஒரு புது உலகத்தையே கிரியேட் பண்ணும். சயின்ஸு ரெம் தூக்கம்னு சொல்றத உபநிடதங்கள் சொப்னான்னு சொல்லுது. ஆனா இங்கே ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. இது வெறும் பிரெயின் ஆக்டிவிட்டின்னு உபநிடதம் நிறுத்திக்கல. இந்த நிலையில ஆன்மா உடம்போட கண்ட்ரோல்ல இருந்து ஃப்ரீ ஆகி வேற டைமென்ஷனுக்கு டிராவல் பண்ண முடியும்னு அது நம்புது. மூன்றாவது நிலை சுஷுப்தி, அதாவது கனவே இல்லாத ஆழ்ந்த உறக்கம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் எந்த கனவும் இல்லை, எந்த யோசனையும் இல்லை, ஆசையும் இல்லை. சயின்ஸ் இதை பிரெயின் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கிற நிலைன்னு சொல்லுது. ஆனால் உபநிடதங்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் சுஷுப்தியில நம்ம மனசு தற்காலிகமாக ஆஃப் ஆகி ஆன்மா அதோட சோர்ஸான பிரபஞ்சத்துக்கிட்ட, அதாவது அந்த யூனிவர்ஸ் கிட்ட தற்காலிகமாக கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லுது. அதனால தான் டீப் ஸ்லீப்ல இருந்து எழுந்ததும் அப்பாடா என்ன ஒரு நிம்மதியான தூக்கம், எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றோம். அந்த எதுவுமே தெரியாத நிலை தான் எல்லையில்லாத ஆனந்தத்தோட ஒரு சின்ன சாம்பிள்னு உபநிடதங்கள் விளக்குது. முழு வீடியோவையும் பார்க்க இணைக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க.